இல்லையா? கோடி வந்திர யாகபு ஏகிஸ்லாம் பிராந்தியில் வாழ்த்து வலைமை இல்லையா? ஓசியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை, நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஏன் இப்படி சொன்னார், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று? ஓசியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆமா, நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். காரணம், தேவனை பற்றி அறிவு இல்லை. தேவனை பற்றி அறிவு இல்லை. ஆனாலே ஜனங்கள் என்ன ஆகிறார்கள்? ஓசியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். போதும் பாருங்க, தேவனை பற்றி அறிவு இல்லாதனால என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன ஆகிறாங்கம்மா? சங்காரம் வராங்க. தேவனை பற்றி அறிவு இல்லாதனால அவங்க 2 விதமான சங்காரம், ஒண்ணு ஆத்மா, ஒண்ணு சரீரம் சங்கரமாகிறார்கள். தேவனை பற்றி அறிவு இல்லாதனால என் ஜனங்கள் அறிவு இல்லாதனால சங்கரமாகிறார்கள். அப்படி கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? ஓசியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். தேவனை அறிகிற அறிவில கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில என்னமோ நம்ம என்ன பண்றோம்? அறிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? விரும்புறோம். ஒரு காரியம் எப்படி இருக்கிறது, ஒரு பொருள் எப்படி இருக்கிறது, அது உள்ள எப்படி இருக்கு என்று நம்ம என்ன பண்றோம்? மேனுஃபேக்சர் அறிஞ்சுக்க என்ன பண்றோம்? உள்ள போறோம், இன்டர்நெட்டை பார்க்குறோம், எப்படியோ அலசி பிடிச்சி தெரிஞ்சு அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை அறிகிற அறிவுல தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் இல்லையா? நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோ. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தை உன்னை புறப்பட்ட தேவன்னா, நீ என்னை அறிகிற அறிவிலே நான் அறிய விரும்புகிறேன். நீ என்ன அறிஞ்சுக்கப்பா. நீ என்னை அறியாமல் இருந்தால் சங்காரமாகிடும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்ப பலி இல்லை, பலிலாம் விரும்பல. நீ என்ன வேணா பண்ணலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமா கொடுக்கலாம், என்ன வேணா ஆலை செய்யலாம், என்ன வேணா ஜனங்களுக்கு நீ உதவி செய்யலாம். அதெல்லாம் நான் விரும்பல. நீ என்ன அறிஞ்சுக்கோ. என்ன அறிஞ்சுக்கிட்டா அதான் நான் விரும்புறேன். என்ன அறிகிறாலே அறிய நான் விரும்புகிறேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வத்தை ஆளுகை செய்கிறவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவன். என்ன செய்யக்கூட காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியும் இந்த வானத்தையும் உண்டாக்கும் யாரு? நான் தான். நீ என்ன தெரிஞ்சுக்கோ. ஆனா கர்த்தரை தெரிஞ்சுக்காம இந்த பூமி எப்படி இருக்குது, இந்த சூரியன் எப்படி இருக்குது, இது விட்டம் என்ன அகலம் என்ன, இதைத்தான் ஆராய்ச்சி பார்க்கறாங்க தவிர இது உண்டாக்குன கர்த்தரை அறிகிறது இல்லை. பூமியில எட்டு இயற்கையான காரியம் கர்த்தர் உருவாக்கிக்கிறார். அதெல்லாம் படைப்பதற்கு பார்ப்பதற்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் கர்த்தர் என்ன பண்ணுது? துதிக்கின்றது. கர்த்தாவை உண்டாக்கினதே நன்றி சோத்திரம். சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. மலைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. அழகழகா இருக்கிற பூக்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. ஆனா அவரை உண்டாக்கின கர்த்தரை அறிகிற அறிவு மனிதனாகி அவருக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் அறிவு வேணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னிடத்துல இரக்கத்தை இல்லை, பலி இல்லை, என்ன நீ அறிஞ்சிக்கோ. அதைத்தான் நான் உன்னிடத்துல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அறிகிற அறிவில விரும்ப சொல்றாரு? அப்படி ஜனங்கள் அவருக்கு என்னதான் பண்ணாங்க? ஓசியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். பாருங்க, ஆதாம் போல உடன்படிக்கையை மீறி கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார். அப்ப ஆதாம் என்ன உடன்படிக்கையை மீறினான்? உடன்படிக்கை எப்ப கொடுக்கப்பட்டது?
உடன்படிக்கை எப்ப கொடுக்கப்பட்டது? எல்லாரும் தெரிஞ்சுதானே, அது மோசைக்கு தான் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனா மோசைக்கு முன்பாகவே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்ன? கற்பனை, கட்டளை. அப்போ ஆதாமுக்கு இந்த கனி நீ புசிக்க சொன்னாரு, அதுதான் உடன்படிக்கை. இந்த கனி நீ புசிக்கும் போது சாகவே அதுதான் கட்டளை. அவன் அதை மீறினான். கர்த்தர் ஆதாமை கொண்டு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தார், நம்பி இருந்தார் கர்த்தர் ஆதாமை. எல்லா மகத்துவத்தையும் எல்லா மகிமையும் லூசிபெர்ட் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அது மனுஷனுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் பிளான் பண்ணினார். துதி சொல்லும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அந்த ஆராதனையை மனிதர் செய்யும்படியாக ஆதாம் ஏவாளுக்காக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நம்பினார். ஆனால் ஆதாம் அந்த உடன்படிக்கை மீறி கனியை புசித்து கர்த்தருடைய பிளானுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணினான். இல்லையா? துரோகம் பண்ணினான். கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்தான். ஜனங்கள் பாவத்திலே விழுந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை புறப்பட பண்ணினார். மோசே மூலமாக கட்டளையும் கற்பனைகளையும் உடன்படிக்கையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் அந்த ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாக உடன்படிக்கையை மீறி அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் ரொம்ப ஒடுக்கினான் அவர்கள் எல்லாவரையும். அவர் முறையிட்டார்கள். ஜனங்களோட கூக்குகளை பார்த்து உடன்படிக்கையை நினைத்து அவளை மீட்டு கொண்டு வந்தார். கடலத்துல பார்த்தோம், செங்கடல அவர் என்ன பண்ணாரு? விழுந்தார். பார்வோன் சேனையை அழித்தார். காடையை கொடுத்தார்கள், மன்னாவை கொடுத்தார். தண்ணீர் இல்ல, தண்ணீர் கொடுத்தார். எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. பரீட்சை பார்த்தார்கள். ஆமா, எகிப்துல மீன் சாப்பிட்டோம், நண்டு சாப்பிட்டோம், எல்லாமே சாப்பிட்டோம். இங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கருவாடு இல்ல, ஒரு சிக்கன் இல்ல. கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். விடிய காலத்துல என்ன வந்தது? காடை குயில் குயிலாக குவிந்தது. ஒவ்வொருத்தனு 10 காடை 5 காடை சாப்பிட்டு வாயு வழிய மூக்கு வழிய கூட வந்துருச்சு காடை. அந்த அளவுக்கு சாப்பிட்டான் காடை. அதையும் மறந்தார்கள். இவ்வளவு குயில்குள்ள காடை கொடுத்தாரு, அதையும் ஜனங்கள் மறந்தார்கள். உடன்படிக்கையை கொடுத்தார். மற்ற தேசங்களோட நீ என்ன பண்ணாத, உறவாடாத, அவரோட சம்பந்தம் வைக்காத, பெண் கொண்டு பெண் எடுக்காத என்று சொல்லி அந்த கற்பனையிலையும் மீறினார்கள். உன் அழைத்த வந்த தேவன் நானே, என்னில்லாம உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாக சொன்னார். அதையும் மீறினார்கள். பொன்னினாலும் வெளினாலும் விக்கிரத்தை உண்டாக்கி அதற்கு ஆராதனை செய்தார்கள். கர்த்தரை எரிச்சல் உண்டாக்கினார்கள். கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவு இல்லாம, என் அறிகிற அந்த அறிவு இல்லாம சங்காரமாகறாங்க. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உங்களுக்காக வருகிறது. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா அற்பத்தையும் தியானத்தையும் திராட்சரசத்தையும் எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது. அதை மறந்து கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். கர்த்தர் அந்த துரோகத்தையும் அந்த பொல்லாப்பையும் மறந்தவர்கள் அல்ல. ஜனங்களை வேணா மறந்துடலாம். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, செஞ்சுட்டே இருக்கலாம், துரோகம் பண்ணிட்டே இருக்கலாம், உடன்படிக்கை மீட்டே இருக்கலாம், ஜனங்களை வேணா மறந்து போகலாம். ஆனா கர்த்தர் ஓசியா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், பாருங்க, பொல்லாப்பு எல்லாம் அவள் வச்சுக்கிறார் மைண்ட்ல. அந்த ஜனங்கள் என்ன பண்றது இல்ல, சிந்திக்கிறது இல்ல.
நாம மறந்துடுறோம், நமக்கு என்ன இன்னைக்கு செஞ்சு போட்டு நாளைக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனாலும் கர்த்தர் நினைவுல வைத்திருக்கிறார் என்று இதில் சிந்திக்கிறா. அப்பா இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு, சிந்திக்கிறாரு, ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைக்கிறாரு என்று என்ன பண்றது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. அடுத்து அப்படியே கண்ணியா கிரிகள் பாருங்க, செஞ்ச கிரிகள் எல்லாம் அவளை சூழ்ந்து இருக்கிறது, அவள் முகத்துக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான செய்த எல்லா கிரிகள் எல்லாம் அவள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அது கர்த்தரை முகத்துக்கு முன்பாக நிற்கிறது இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, சிந்திக்கிறது இல்ல. நம்முடைய செயல்கள் கர்த்தர் பார்க்கிறார், நாம புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார், நம்ம என்னென்ன பண்ணணும் அது அவருக்கு தெரியும், நம்ம மறந்துடலாம். அவர் சிந்திக்குதல் என்று நம்ம என்ன பண்றோம், மைண்ட்ல வச்சிருக்கிறோம். ஓசியா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பாருங்க, நம்ம இப்படியாக கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்து கர்த்தருக்கு விரோத துரோகத்தை பண்ணி பொல்லாப்பான கையில செய்து அவரை விட்டு நம்ம வெளியே அருந்து திரிஞ்சோம்னா ஐயோ. தொடர்ந்து படிங்க பாருங்க, கேடு வரும். பாருங்க, கர்த்தர் காரியங்கள் இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்றாங்க, போய் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே ரட்சித்தீரே, ரட்சிங்க ஆண்டப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்றோம், போய் சொல்றோம். நியாயப்பதில பாத்தீங்கன்னா அப்படிதான் ஜனங்கள் விழுவார்கள், கர்த்தரை நிட்டு முறையிடுவார்கள், மறுபடி விழுவார்கள், மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ரட்சிங்க மாண்டவரை சொல்லுவார்கள். அதான் நான் மீட்டிருந்தும் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்றோமா, பொய் பேசுகிறார்கள். தொடர்ந்து படிங்க 14. இருதயத்தின் ஆழத்துல கர்த்தரை வந்து கூப்பிடுறதே கிடையாது. படிங்க. எதற்காக கூப்பிடுறாங்க, தானியம் ஆசீர்வாதத்துக்காகவும் தாத்தேசத்துக்காகவும் கூடுறாங்க. அப்ப மட்டும் தான் என்ன வர்றாங்க, சமூகத்துல கூடுறாங்க. எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, அதுக்காக என்ன பண்றாங்க, கூடுறாங்களே தவிர. படிங்க பாருங்க, கர்த்தரை விட்டு வெறுத்து விலகி போறாங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்ல. அது எது கூறுகிறார்கள், தானியத்துக்காகவும் திராட்சத்துக்காகவும் அழிஞ்சு போகிற ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பதான் கூடுறாங்க. மற்ற காரியம் எல்லாவற்றுக்காக கர்த்தரை விலக்கி வெறுக்கிறாங்க, வெறுத்துடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தா தெரியுமா? ஓசியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை எழுதி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார், வேத மகத்துவம் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் மகத்துவமுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை. ஆனா அவைகளை அந்நிய காரியமாக இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, சீசர்கள் அழைத்து உபதேச கட்டளைகளை சொல்லும் போது இது கடினமான உபதேசம், யார் நிக்க கூடும், எல்லாம் போயிட்டாங்க. மீதி சீசர்கள் கேட்கிறேன், நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களாப்பா? நான் எங்க போவேன், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையான மகத்துவங்களை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், அந்நிய காரியமா நினைக்கிறோம், அதை கடைபிடிக்கிறது இல்லை. அந்த வார்த்தையே கடைபிடிக்கிறது இல்லை, அந்நிய காரியம். இது நமக்கு இல்லப்பா, இது வேற ஆளுக்கோ, கடைபிடிக்கிறது இது நமக்கு கிடையாது, நம்ம இங்கே கடைபிடிக்கிறோம், அப்படியே சொல்லி கொண்டு போகிறோம். அவர் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வேதத்துல மகத்துவமான காரியங்கள், வல்லமையான மகிமையான காரியம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அவை அறியாமல் போனோம். வேதத்தை அறிந்தால் கர்த்தரை அறிந்த மாதிரி. ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. ஆமா, அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். கற்பனை கட்டளை எல்லாம் உடன்படி எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தார், அது அந்நிய காரியம் என்று எண்ணினார்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம்.
ஓசியா 11ஆம் அதிகாரம் அவருடைய 13வது வசனம். 3. படிங்க. பாருங்க, களம் பிடித்து நம்ம நடக்க பழக்கி கொண்டிருக்கிறார், பழக்கினார். கற்பனையில இப்படி செய், உடன்படிக்கை இப்படி செய் என்று நமக்கு என்னோட கத்துக் கொடுக்கிறார், நடக்க பழகி கொடுக்கிறார் கற்பனையில் நடக்க. ஆனால் அவரோட நடக்கல ஒரு வார்த்தையில் நம்ம குணமாகிறதை அறியாமல் இருக்கிறார்கள். நமக்கு சுகத்தை பலன் கொடுத்தது யார்? கர்த்தர் தான். ஆனா அதை அண்ணனோட அறியாம இருக்கிறாங்க. கர்த்தம் சுகத்தை பலத்தை கொடுத்த அவருதான். எல்லாவற்றுக்கு மேல நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவருதான். அதை கூட அறியாம இருக்கிறாங்க. அவர் சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் ஜீவன் போய்விடும். சுவாசம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஜீவன் போயிடும். பூமியில் யாவரும் கட்ட சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் ஜீவன் போயிடும். அது கூட தெரியாம இருக்கிறாங்க. நான் சரித்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பேலன் கொடுத்திருக்கிறேன், அது யாரால் வந்தது? என்னாலதான் வந்தது. அதை கூட என்ன பண்றாங்க? அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தூங்கி காலை எழுந்துருச்சு விழிக்கிறது இல்லை, தூக்கத்திலே போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு விழிப்பை கொடுத்து, போடக்கூடிய பேலன் கொடுத்து, வேலை செய்யக்கூடிய எல்லா கிருபையும் கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அந்த கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுமா? அறிய வேண்டும், அறிய வேண்டும். இப்படியாக நம்ம கர்த்தருடைய நாட்கள், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகத்துவ மகிமையை நம்ம அறியாமல் போனால் நாள் ஒன்று வருகிறது. ஓசியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். பாருங்க, இப்படி நம்ம போய் கொண்டிருந்தால், கர்த்தரை அறியாமல், கர்த்தருடைய மகத்துவத்தை அறியாமல், அவருடைய வல்லமையை அறியாமல், மகிமையை அறியாமல், இப்படியே கர்த்தருக்கு உருவம துரோகத்தை பண்ணி பொல்லாப்ப பண்ணி நம்ம செய்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் விசாரிப்பின் நாட்கள் ஒன்று வரும். பாருங்க, கர்த்தரை நீங்க அறிந்து கொள்ளாவிட்டால் நாட்கள் வரும். அது நியாயத்தீர்ப்பின் நாட்கள், நீதி நாட்கள். நம்ம கர்த்தரை குருவமா செய்த எல்லா காயும் நீதி சரிகட்டுவதற்காக கர்த்தர் வருவார். அப்போது அறிந்து கொள்வீர்கள் நான் யார் என்று. இப்ப இரக்கம் கிருபையுள்ள காலத்திலே அவரை அறியவில்லை என்றால் நியாய தீர்ப்பின் நாட்களே அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் கர்த்தர் யார் என்று. அப்ப தெரியும், அப்ப அடிச்சுக்குவோம், ஐயோ ஐயோ தெரியாம போச்சு. என்ன தெரியாம போச்சு? தாயின் கருவலையா உன்னை உருவாவதற்கு முன்னே உன்னை தெரிஞ்சிருக்கிறாரு, உன்னை காரணம் படிச்சு தூக்கி இருக்கிறாரு, உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு, உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, கிருபை செஞ்சு எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற கர்த்தரை நீ அப்ப அறியல. நீ ஆயத்தீர்ப்பு நாள்ல மட்டும் ஐயோ கட்டாவே கட்டாவேன்னு சொன்னா விடுவாரா? அதான் சொல்றாரு, நாட்கள் வரும், விசாரிக்கிற நாட்கள் ஒன்று வரும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதை தெரியாம இருக்கிறியே. அந்த விசாரிக்கிற நாட்கள் வரும். அந்த விசாரிப்பு நாட்களே கர்த்தர் சொல்லுவார், இந்த காரியத்தை செய்த அறிஞ்சிக்கல, எத்தனையோ உன்னை என்ன பண்ண, என்னை உன்னை வெளிப்படுத்தின, நீ அறியவில்லை, அறியாம நீ சங்காரமாயிட்டு இருக்கிற. நாட்கள் வரும், நியாயத்தீர்ப்பு நாள் வரும். அந்த நாளை நான் விசாரிப்பேன், அந்த நாள் உன்னை விசாரிப்பேன். நீதியை செய்கிற நாட்கள் வரும். அப்ப நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன் இல்லையா? இந்த நாட்களே கர்த்தர் அறிவாளிகளை அறிந்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு சகாயராக இருப்பார். இந்த நாட்களே நம்ம சுகமாக வாழ்ந்து இந்த உலகப்பிரமான காரியத்துக்காகவும் மற்ற எல்லா ஜனங்களுக்காக பார்க்கறன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தரை அறியாமல் இருந்தால் நாட்கள் ஒன்று வரும். நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் யார் என்று அவர் வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம அறிஞ்சுக்க முடியும். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது தெரியும், கர்த்தாவே அப்படின்னு அலைஞ்சா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ என்ன பண்ண, வீணடிக்க விட்டாய். ஒரு சின்ன ஸ்டோரி.
ஒரு வேடன் வில்வத்தில் நல்ல வேடனா இருப்பான். அவன் இந்த மாதிரி புறாக்கள் மற்ற எல்லா பறவைகளும் அடித்து அவனுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். அப்போ அடப்பு பையில நிறைய கற்களை என்ன பண்ணான், பொறுக்கி போட்டிருந்தான். அப்ப அந்த கற்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு மர பொந்து பக்கத்துல பார்த்தா நிறைய கற்கள் இருந்தது. அந்த கற்களை எல்லாம் அவனு என்ன பண்ணான், போட்டுக்கொண்டு எங்கே பறவை இருக்கிறதோ அந்த பறவையை பார்த்து அவன் வில் அடித்து கொண்டு வந்தான். ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு அம்சில மரம் இருக்கிறது. அந்த மரத்தை பக்கத்துல அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்போது ஒவ்வொரு முறையும் அந்த அடைப்ப கையிலிருந்து ஒவ்வொரு கல்லை எடுத்து எடுத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அந்த பழையில பார்த்து அடிச்சு கொண்டிருக்கிறான். எல்லா கல் முடிஞ்சு விட்டது. ஒரு 2-3 கல் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு கல் எடுத்து இப்படி பார்க்கும் போது அந்த கல் பளபளப்பாகவும் மின்னுவதாகவும் கண்டான். என்னடா வித்தியாசமான கல்லாக இருக்கிறது. நான் எடுத்துக்கல எல்லா கல்லும் அப்படித்தான் இருந்திருக்குமா? அந்த கல் வித்தியாசமாக இருக்கிறது. சரி, மீதி கல் எடுத்து பார்த்தால் அது பச்சையாகவும் சிகப்பாகவும் இருந்தது. வித்தியாசமான கல்லா இருக்கிறது. அவன் அதுக்கப்புறம் அந்த கல்லை அவன் வில்லை வைத்து அடிக்கவில்லை. அவனிலும் ஜனபத்தை கேட்டான், இந்த கல் வித்தியாசமா இருக்கிறது, இது என்ன கல்? அவன் கூட இது உனக்கு எங்க கிடைத்தது? இது விலையேற பெற்ற கல், ரத்தின கல், வைடூரிய கல், மாணிக்க கல், பவளக்கல், எல்லா கல். அப்போ ஐயோ இத்தனை கல் இருக்குது, இந்த கல் எல்லாம் முன்னே தெரிஞ்சது, நான் பணக்காரன் ஆகியிருப்பேனே, ஆசீர்வாதம் வீட்டை கட்டியிருப்பேனே. இப்ப என்னாச்சு, 2-3 கல்லு தான் இருக்குது. சரி, இதே கொண்டாவது என்ன பண்ணுமோ, இனிமேல் அது ஆசீர்வதிக்கப்படலாம் என்று சொல்லி அவன் அந்த கல்லை பத்திரமா வைத்து அவன் ஆசீர்வாதம் அடைந்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் எத்தனையோ நாட்கள் நம்ம கழித்து விட்டுச்சு. நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் போயிருச்சு. மீதி எப்போ இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிற நாட்களை வீணடிக்காமல் அந்த நாட்களை கட்டதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உபயோகிக்க வேண்டும். அறிவு, அவன் பார்க்க அந்த கல்லை பார்க்கிற அறிவு வந்த உடனே அவனுக்கு என்னாச்சு, ஆமா அந்த வேலையை புரிஞ்சுது. நம்ம கர்த்தரை அறியும் போது கர்த்தரோட வேலை நமக்கு புரியும். அவர் யாரு, அவர் நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன செய்வார். தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். அதனால கர்த்தர் சொன்னார், தாவீது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்? தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான். அவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், மகத்துவமான காரியத்தை செய்து கொடுத்திருக்கிறார் என்று அவர் அறிந்ததுனாலே தாவீது சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம சொல்ல முடியுமா தைரியமா? கர்த்தர் எனக்காக யாரும் செய்ய மட்டும் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆசீர்வாதம் நமக்கு இருந்திருக்கும். நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? நம்ம அறிகிற அறிவு நமக்கு இல்லை. கர்த்தர் அறிகிற அறிவு நமக்கு இல்லாதனாலதான் நம்ம இப்படிப்பட்ட காயில சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். தாவீது அறிந்து கொண்டான். யோபு பாருங்க, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்து தடவுதான் என்று அறிந்திருக்கிறேன். யோபு பாருங்க, அறிந்திருக்கிறான். அந்த ஓட்ட பிச்சு இருக்கிற அந்த நேரத்துல கூட அவன் கத்தரை விட்டு விலகுல, அறியாம போகல. என்னாண்டவரே நம்ம அறிஞ்சிருந்தானே, இப்படி பண்ணி நரோட்டு கொண்டு விட்டீங்களே, ஓடு, வீடு இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து எல்லாம் போயிடுச்சு, நான் ரோட்ல சோண்டிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல கூட கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அவன் நம்பி அறிஞ்சிருக்கிறான். அந்த அறிவு நமக்கு இருக்குதா? அதான் கதை சொல்ற, நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ அறியாம போனீங்கன்னா உனக்கு கேடு வரும், சங்காரமாகும். ஆமா, அப்ப விசாரிக்க நாட்கள் ஒன்று வருகிறது, நீதிய நாட்கள் ஒன்று வருகிறது. அந்த நாட்களை கர்த்தரை நீ யார் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நீ தீர்ப்பு இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, விசாரிப்பு நாட்கள் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இருந்து போல கர்த்தர் நம்மை நேசிக்கிறதாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதாகவே இருக்கிறார். ஓசியா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பாத்தீங்களா, விசாரிப்பு நாட்கள் ஒன்று வருகிறது, நியாயத்தை வைக்கிறது. ஆனாலும் உனக்கு நீ கேடு உண்டாக்கினால், ஆனால் என்னிடத்துல உனக்கு சகாயம் இருக்கு. அல்லேலூயா. நல்லவர் பாத்தீங்களா கர்த்தரு.
நல்லது பாத்தீங்களா? என்னத்தும் சகாயம் இருக்குப்பா. நீ கேடு உண்டாக்கிட்ட, உனக்கு பிரச்சனை உண்டாக்கிட்ட, நீ உடன்படிக்கை மீறி போயிட்ட, என் கற்பனை கை கொள்ளல, என்னை அறியாம கூட போயிட்ட, என்னை கேடு உண்டாக்கிட்ட. ஆனாலும் உமக்கு என்னிடத்துல சகாயம் இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு நல்லது பாத்தீங்களா கர்த்தர். உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் அவர் வாயாலேயே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஆனாலும் அது வழி எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். அது தீர்வு எங்கிட்ட இருக்கு, நான் உனக்கு சகாயரர், நான் சகாயம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த சகாயம் நமக்கு கிடைக்கும்னா நம்மளோட வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது சகாயம் உடனே வந்துருமா? இல்ல சகாயம் உடனே வந்துருமா? சகாயம் எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில நம்ம கர்த்தரை அறியாம இருக்கிறோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நாட்கள் வருகிறது. அந்த வேலையும் நான் உங்க சகாயம் சொல்றாருன்னா, அப்ப அந்த சகாயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செஞ்சா நமக்கு அந்த சகாயம் கிடைக்கும்? ஓசியா 14ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. நம்ம கர்த்தத்துல என்ன நம்ம முதலாவது திரும்ப வேண்டும். பாருங்க, பாருங்க எல்லாம் அக்கிரத்தை நீங்கி என்ன பண்ணணுமா? தயவாய் இறங்கி ஆண்டவரை என்ன பண்ணணும்? நம்ம கத்திரத்துல கேட்க வேண்டும், அவர் சமூகத்துல நம்ம திரும்ப வேண்டும். நம்முடைய அக்கிரம் நமக்கு தெரியாமையே இருந்து நம்ம அப்படியே இருந்தோம்னா சகாயம் நமக்கு கிடைக்காது. கிடைக்குமா? சகாயம் கிடைக்குமா? ஒருத்த மன்னிப்பு வேணும், நமக்கு தயவு கிடைக்க வேணும். என்ன நம்ம செஞ்ச காரியங்களை போய் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்குன்னா அவன் வந்து என்னணுமா மன்னிச்சுக்குவான். ஒரு மனுஷனே மனுஷன் காலை விழுந்துட்டு வச்சுக்கல, ஒண்ணும் பண்ண முடியாது. விழுந்துட்டு அப்படின்னா என்னணுமா மன்னிச்சுவான், சரி போ அப்படின்னு மன்னிச்சிருவான். ஆனா அதே காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அவர் தேவனா இருக்கிற மனுஷன் அல்ல, அவர் தேவன், இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே அக்கிரமத்தை நீக்கி என்னை மன்னித்தனுக்கு ஆசீர்வதிங்க கேட்கும் போது கர்த்தர் செய்வார். புலங்களா இருக்கிற நம்மளோட வாயில அப்படி கேட்க ரசிக்கும் போது நம்மளோட வாயினாலே கர்த்தரை துதிக்க முடியாத காரியம் எல்லாமே செலுத்த முடியும். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமா, கர்த்தர் செய்வார். அப்படி நம்ம கட்டடத்துல அக்கிரமத்தை நீங்கி ஆண்டவரே என்னை சுத்தித்தனை மன்னிங்க அப்படி கேட்கும் போது கர்த்தர் பாருங்க, ஓசியா 14ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வசனம். பாருங்க, நம்முடைய சீர்கேடு எல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். அது மட்டுமல்ல, மனப்பூர்வமாய் நம்மளை என்ன சிநேகிப்பார். இப்படிப்பட்ட தேவன் நம்ம அறியாம இருக்கலாமா? ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஏதாவது காரியம் பண்ணா, நான் செத்தாலும் உன்னை முழிக்க மாட்டேன், வாசப்படி மிதிக்க மாட்டேன் அப்படின்னு என்னமா வைராக்கியமா இருப்போம். கர்த்தரை பாத்துங்க, கர்த்தருக்கு நம்ம அறியாம கர்த்தர் உடன்படிக்கை மீறி பாவம் அக்கறை துரங்களை பொல்லாப்ப செய்திருக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, நான் மனப்பூர்வமா அவளை என்ன பண்ணுவேன், சிநேகிப்பேன். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? அவ்வளவு அன்பு பாத்தீங்களா? யோனா தீர்க்கதரிசி போய் சொன்னான் பட்டணத்துல எல்லாம் அழிய போகுது அப்படின்னு. தீர்க்க சொல்லி முடிச்சுட்டு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துக்கலாம், அதை சொன்னது நிறைவேறும் வேலை பார்த்துக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராமா, மனங்க கசந்தான். வலதுக்கு வித்தியாசம் ஜனங்களே, நான் எப்படி அழிப்பேன், மனம் திரும்பிட்டாங்களே, நான் அழிப்பேன்னு சொன்ன உண்மைதான். நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனாலும் மிருகம் முதல் கொண்டு எல்லாமே என்ன பண்ணாங்க, தங்களை பொல்லாக்கை விட்டு மனம் திரும்பி உபவாசம் இருக்கும் போது நான் மனம் மாறினேன். எப்படி நான் அழிப்பேன் அவங்கள போய்? ஆனா தீர்க்கதரிசி சொன்ன என்ன பண்றான், வேலைக்கு பார்த்துருக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார், உண்மைதான். ஆனாலும் அவர் தீங்கிக்க மனஸ்தாபப்படுகிற கர்த்தர், அவர் இரக்கமுள்ள தேவன். எப்படி பாத்தீங்களா? மனப்பூர்வமா சிநேகிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மனப்பூர்வமாக மன்னித்தார். அல்லேலூயா. அப்ப மனப்பூர்வமா அவரை சிநேகிக்கிறேன். அடுத்தது தொடர்ந்து.
போதும் பாருங்க. அப்ப கர்த்தர் மனப்பூர்வம் நம்மளை சிநேகிச்சார்னா நம்முடைய எல்லா பிரச்சனையும் எல்லா காரியங்களும் தலைகளாக மாறிவிடும். ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, இதுமே இல்லை, ஒரு விருத்தி இல்லை, ஒரு பெருக்கம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை மனப்பூர்வமா சிநேகிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னொட்டு படிங்களே அந்த 14 பாருங்க. நமக்கு இருக்கிற கோபம், நம்ம கர்த்தரை அறியாமல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் கோபம் இல்ல. நான் எழுத்து அவனை கூட்டு வந்தேன், என்ன மறந்துட்டாங்களே அப்படி கோபம் வருமாறாதா? நான் தான் அவங்களை அழைச்சிட்டு வந்தேன், என்னைய மறந்துட்டாங்களே, கோபம் வராதா? மனுஷனுக்கு பாத்தீங்களா, ஒரு கம்பெனில போய் இன்னொன்னு வேலை, ஒரு கம்பெனியோ இடத்துல போய் இன்னொன்னு வேலைக்கு சேர்த்துடுவாங்க. அவங்க சேர்த்து வரதை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒண்ணும் இல்லாம இணுதமா இருப்பாங்க. ஆனா கம்பெனி சேர்த்து 1 மாசம் 2 மாசம் வேலைக்கு இங்கே சேர்த்து வச்சுக்கலையே, கொஞ்சம் அப்படி வந்த உடனே அவங்க கண்டுக்க மாட்டாங்க, கூட்டுங்களை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை போட்டு அவங்க டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஆனா கூட்டுங்க மனசு எப்படி இருந்தா தெரியுமா, நான் கூட்டு வந்தேன் அப்படின்னு கண்ணு இருக்கும், கோபமா இருக்கும். நான் கூட்டு வந்து எனக்கே அவன் இது பண்றானே, என்னைய மதிக்காம போறானே, என்னைய ஒண்ணு கூட கண்டு சீன்றது இல்லையே அப்படின்னு. அதுதான் கர்த்தர் அவங்கள நம்மளை கூட்டு வந்தார் தேசத்துல இருந்து. நம்ம மேல கோபம் இருக்குது, ஆனால் மனப்பூர்வமா நம்மளை சிநேகிக்கும் போது அந்த கோபம் நம்மளை விட்டு நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்ப கோபம் இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். கோபம் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாரு, பெருக பண்ணுவார். ஆனா இப்ப என்ன இருக்குது அவர் இடத்துல, கோபம் இருக்கு. சிநேகிக்கிறாரா? சிநேகிப்பார். நம்ம கர்த்தர் சமூகத்துல ஆண்டவரே என்னோட அக்கிரமங்களை நீக்கி என்ன பண்ணணுமா சுத்திகரித்து என்னை அங்கீகரிங்க கேட்கும் போது கர்த்தர் மனப்பூர்வமாக சிநேகிப்பார். கர்த்தர் நம்மளுடைய கோபங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த ஓசியா புத்தகம் ஒரு பார்க்க போனா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஓசியா புத்தகம். இந்த ஓசியா தீர்க்கதரிசி பெரிசி சின்ன தீர்க்கதரிசிங்களா? சின்ன தீர்க்கதரிசி. ஆனாலும் எனக்கு இந்த தீர்க்கதரிசி தான் இருக்க தீர்க்கதரிசியிலேயே பெரிய தீர்க்கதரிசி. எனக்கு எப்படி சொல்றீங்க? ஆமா, இவன் தன் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணித்தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி. எப்படி சொல்றீங்க? ஆமா, எருமையா கூட ஓரளவுக்கு, ஏன்னா எருமையாவே கர்த்தர் நீ விவாகம் பண்ண வேண்டாம்னு சொன்னார், அந்த விவாகம் பண்ணல. ஆனாலும் ஓசியாவே கர்த்தர் விவாகம் பண்ண சொன்னார். எப்படி பண்ண சொன்னார்? ஒரு ஸ்தோரமான ஸ்திரியை நீ விவாகம் பண்ணு, ஒரு ஸ்தோரமான ஸ்திரீ பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாயிரு என்று கர்த்தர் சொன்னார். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க அவன் விவாகம் பண்ணினான் ஓசியா தீர்க்கதரிசி. இந்த மனுஷனோட செய்ய முடியுமா? திடீர்னு ஒரு பொண்ணு இப்படிப்பட்டதான காய்ந்த சோரமான ஸ்திரீ விவாகம் பண்ணுவாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? ஆனா ஓசியா பாருங்க, ஆண்டவரே போய் விவாகம் பண்ண சொல்றீங்க, ஒரு நல்ல பெண்ணா பார்த்து, ஒரு ஆசாரியனா இருக்கிற ஒரு மகளை பார்த்து கல்யாணம் பண்ணாம சோரமான ஸ்திரீ பண்ண சொல்றீங்களே ஆண்டவரே. அவன் கேட்கல. பாத்தீங்களா, அவன் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுந்தான். எதை சித்தரிக்கிறது என்றால், ஓசியா தேவனாகவும் ஓசியாவோட மனைவி கோமேர இஸ்ரவேல் ஜனங்களாகவும் சித்தரிக்கிறது. அந்த கோமேர் என்கிறதான மனைவி ஓசியாவுடனும் இருக்கவில்லை, அவனை பிரிந்து விட்டு மற்றொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனை வெட்டி ஜனங்கள் பிரிஞ்சு அந்நிய தவிலான விக்கிரங்களை கொண்டு போனார்கள். அதுதான் ஸ்தோரம் போனதுன்னு என்ற அர்த்தம். ஜனங்கள் தேவனை விட்டு விலகி விக்கிரங்களை பணிந்து கொண்டதுனால ஸ்தோரம் போனால். இங்க ஓசியாவோட மனைவி கோமேரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சித்தரிக்கிறது, ஓசியாவை தேவன் என்று இருக்கிறது. பாருங்க, தேவனை விட்டு நம்ம வேற ஜனங்கள் இடத்துல, வேற உறவு இடத்துல, வேற காரியம் போனா ஸ்தோரமோன் என்று அர்த்தம். கர்த்தர் அங்காய்க்கிறார். இந்த ஓசியா மனைவி திரும்ப மற்ற இடத்துல போய் திரும்ப ஓசியா இடத்துல வரும்போது ஓசியா ஏற்றுக்கொள்கிறான். அதனாலதான் யோசியாவை நீ இந்த ஸ்திரீ நீ விவாகம் பண்ணு. எதை குறிக்கிறது? நாம் கர்த்தரை விட்டு தூரம் போகும் போது எல்லாம் அனுபவித்து திரும்ப நமக்கு கேடு உண்டாகும் போது வேற வழியல் என்று சொல்லி திரும்பவும் ஓசியத்துக்கு வருவது போல திரும்ப நாம் கர்த்தத்துல வரும்போது கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அன்பு.
ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படிப்பட்ட தாகாத காரியம் செய்யும் போது போய் பிரிந்து இன்னொரு வாழ்ந்து பிள்ளை பெற்று திரும்பவும் அந்த பழைய காலத்து வரும்போது அந்த கணவன் ஏற்றுக்கொள்வானா? நினைச்சு பாருங்க, ஏற்றுக்கொள்வானா அந்த கணவன்? ஆனாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அன்பு பாத்தீங்களா? நீ ஸ்தோரமானவர் தான், நம்ம அழைக்கிறார். ஐயோ அழைக்கிறார், நீ அங்க போய் வெளியே போய் கேடு உண்டாக்கி உனக்கு கஷ்ட நஷ்டம் வருகிறது என்று அவர் அங்கலாய்க்கிறார். நான் அழைத்த வந்த இப்படியாக இருக்கிறார் என்று அவர் மிக என்னொரு குமுறுகிறார். நீ எப்ப வருவ என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒப்பாகத்தான் இந்த ஓசியாவை கர்த்தர் காரியங்களை கர்த்தர் செய்ய சொன்னார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீ எப்ப நீ திரும்புவ கர்த்தரிடத்துல. ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு கணவரோட மனைவி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். கணவனை விட மற்ற அதிக சம்பளம் வாங்குவார் என்று சொல்லி அவரிடத்தில் வாழ்ந்து வந்தார். ஆனா அந்த கணவர் எப்படி இருந்தாலும் என் மனைவி திரும்பி வருவாள் என்று ஒரு நாட்கள் காத்திருந்தால். 2 மகன் இருக்கிறார்கள், வயதும் ஆகிவிட்டது. இப்பவும் சொல்றாங்க, என் மனைவி இப்போ வந்தால் நான் ஏத்துக்குவேன் என்று. அன்பு, அந்த மனைவி மீது அன்பு. ஆனா அந்த மனைவி கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. மனைவி ரொம்ப கை நிறைய சம்பளம், லட்சக்கணக்கில் சம்பளம். ஆமா, அது திமிரு. கணவனை மறந்து இன்னொரு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவனே வெக்கம் துக்கம் எல்லாம். ஆனாலும் என் மனைவி கத்தரை கொடுத்து என்று சொல்லி அவர் மனைவி வருவ வரைக்கும் காத்து கொண்டே இருந்தார். ரொம்ப வருஷமாச்சு. ஒரு நாள் போன் வருகிறது, அந்த மனைவி படுத்து படுக்கையாக இருக்கிறார். ரொம்ப வருஷமாச்சு, 30 வருஷம் 35 வருஷமாச்சு மனைவி போய். ஆனா அந்த மனைவிக்காக அந்த கணவன் காத்து கொண்டிருக்கிறான். எப்படியோ திரும்ப இப்போ தான் ஏற்றுக்கொள் என்று சொல்லி. ஆனா கடைசி வரைக்கும் வரவேலை. ஒரு நாள் போன் வருகிறது, ஒரு கால் வல்ல படுத்து படுக்கை கிடையாக இருக்கிறார்கள். இவர் பார்க்க போனார் அந்த மனைவியை. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்க்க போய் அந்த கடைசி நேரத்தில் அவர் இறந்து விட்டார் அந்த மனைவி. இவர் எல்லா காரியத்தையும் செய்தார். பாருங்க, ஒரு மனுஷன் தன் மனைவி நேசித்தபடினாலே பரவாயில்ல, நான் அவளைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அது சோரமானாலும் பரவாயில்ல, திரும்ப நேரத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்ற அந்த மனுஷனுடைய இருதயம் இருக்குமானால், நம்மளை உண்டாக்கின உருவாக்கின கர்த்தர், எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கி கொண்டு வந்து நம்ம கர்த்தர், நம்ம சோரம் போகும்போது மனம் திரும்பி வந்தால் திரும்பும் போது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், மனப்பூர்வமா நம்மளை சிநேகிக்கிறார். நீ சோரமான கோவம் நம்மளுக்கு இருக்காது. கர்த்தரத்துல நம்ம திரும்பினா போதும், கர்த்தர் மனப்பூர்வமா சிநேகிக்கிறார். நம்மள்ட்ட கோபம் நீங்கிருச்சு, அந்த கோபத்துல அவர் என்ன மன்னிக்கிறார். நீ எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாயே என்று அவர் சொல்ற இல்ல, வந்துட்டியா பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு மனைவி காமன் சித்தரிப்பது அந்த ஓசியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் இந்த 14 நீங்க படித்து பாருங்கள். கர்த்தர் அன்பு உங்களுக்கு தெரியும். நாம் யார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்பத்துக்காகவும் ராஜசத்துக்காகவும் உலகப்புறம் அதிசயங்களுக்காகவும் கர்த்தரை தேட வேண்டாம். கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார், கர்த்தர் நம்மளை அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பை அறிந்து கொள்வாய். அந்த அன்பை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் வளவராய் இருக்கிறார். ஆகியால இந்த நாள நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை நீ அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் மனப்பூர்வமாக நம்மை சிநேகிப்பார். நம்ம மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் அவர் நீக்கி போடுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாம்.